Hello guys, welcome back to my channel. இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டினோ ஐடின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. அது வந்து ஆர்டினோ யூனோ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக அது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நான் வந்து நமக்கு ஏற்ற மாதிரி எப்படி கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது நான் இப்போ போட போகிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த ஆர்டினோ ஐடி வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் வச்சுருக்கேன். நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். உள்ளே போகும்போது உங்களுக்கு இந்த சிம்பிள் தான் காட்டும். இதை நான் வந்து எப்படி அந்த ஐகான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுனோ அதை வந்து எப்படி டார்க் தீமில் கொண்டு வரதுனோ காட்ட போகிறேன். இப்போ இதை பார்த்தீங்கன்னா டார்க் தீமில் தான் இருக்குது. இதில் நான் கொஞ்சம் கோடை எழுதி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு அப்கமிங் வீடியோஸில் நான் இந்த கோடில் எப்படி எழுதுன்னு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஃபைல் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல இது இருக்குதா, கண்ட்ரோல் ப்ளஸ் காமன் சைடில் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல தீம்னு இருக்கா, இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் லைட்டுண்டு. இப்போ இந்த தீமுக்குள்ளே போயிட்டு நான் வந்து டார்க்குன்னு இருக்கா அதை கொடுத்துட்றேன். ஸோ அந்த மாதிரி டார்க்காக ஆகிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டார்க்காக ஆகிடும். ஒரே நிமிஷம் கைஸ். ஓகே, இந்த மாதிரி அப்புறம் உங்களுக்கு வந்து டார்க்காக மாறிடும். இப்போ நம்ம வந்து இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சிடும். அதே போல் உங்களுக்கு இதில் வந்து லாங்குவேஜ் சேஞ்ச் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸ்லாம் இருக்கும். அப்புறம் கம்பைலர் வார்னிங்ஸ்லாம் இருக்கும், அதை வந்து நன்னிலே கொடுத்துடலாம் எப்போவுமே நாம். நெக்ஸ்ட்டு வெரிஃபை கோட் ஆஃப்டர் கோடு, அப்புறம் வந்து எடிட், இது மட்டும் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதில் வந்து ஓகே கொடுத்துட்டா இது இந்த மாதிரி மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஐகான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே தான் இந்த ஆப் இருக்குது. இதை நான் வந்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல ஷார்ட்கட் இருக்கா, ஷார்ட்கட்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல சேஞ்ச் LCON இருக்கா, இதுக்கு பேர் சேஞ்ச் லொக்கேஷனு, அதை கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதில் வந்து ப்ரௌசன் இருக்கா, இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து இமேஜெலாம் கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஐகான் வந்து இது மாதிரி கொடுக்கும்போது நீங்கள் வந்து ICO ஃபார்மேட்டில் கன்வெர்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எதுவுமே காட்டாது. ஓகேவா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிக்சர்ஸ்குள்ளே சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா பிக்சர்ஸில் காட்டும். டவுன்லோட்ஸ்னால் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா டவுன்லோட்ஸில் இந்த மாதிரி காட்டும். ஸோ நான் இந்த மாரி தான் கொடுக்க போகிறேன். இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் கொடுத்தோன்னே இந்த இடத்துல அந்த பிக்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ நான் ஓகே கொடுக்குறேன். இந்த இடத்துல ஆர்டினோ ஐடின்னு இருக்கா, இந்த இடத்துல அப்ளைன்னு இருக்கா, அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரி வந்துடும். இதே தான் நீங்கள் வந்து எந்த ஆப்பு இது பண்ணனாலுமே இதுதான் பண்ணணும். சேஞ்ச் லொக்கேஷன் கொடுத்துட்டு இதுக்கு போயிட்டு நான் இப்போ வந்து இதை கொடுத்து ஓப்பன் கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டேன். இப்போ வந்து ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இதுவும் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து இந்த மாதிரி எப்படி ஐகான்ஸும் நமக்கு தேவையான வழி எப்படி நம்ம ஆர்டினோ ஐடியை கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆர்டினோ யூனோன்னு ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, அதை வச்சு எப்படி அதை நம்ம எப்படி லேர்ன் பண்ணுறது, அதே போல்
அது எப்படி அதுக்கான ஒரு பேசிக் கோடிங் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ